ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டிங் லெக் பேடை தான் நம்ம இந்த வீடியோவில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டிங்கோட லெக் பேட் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கியாச்சு. ஸோ இன்னைக்கு நாம் உங்களுக்கு அதை ரிவ்யூ பண்ண போகிறோம், அதோட குவாலிட்டி செக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா காலுக்கு ஏதாவது பால் அடி விழுந்துச்சுன்னா இம்பேக்ட் ஆகுதான்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இவ்வளோ நாள் வீடியோ வர்றதுக்கு காரணம் லைட்டாக உடம்பு சரியில்லை கைஸ், அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ வரல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும். அதுக்கப்புறமா சாட்டர்டே ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு நான் போட்டிருந்தேன் போஸ்ட்டு. ஸோ அது இப்போதைக்கு நிறுத்தப்படும். சாரி கைஸ், இப்போதைக்கு அது நிறுத்தப்படும். அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும். அது சர்ப்ரைசிங்கான வீடியோ. அடுத்த சாட்டர்டே, நெக்ஸ்ட் சாட்டர்டே நான் சொல்கிறது. ஸோ அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ உள்ள. ஸோ சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். மைக் இருக்குது இல்லை இருந்தாலும் நான் உங்களுக்கு சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். தொண்டை வலி, அதனால தான் நான் ஸ்லோவாக பேசியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த பேடு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ஹார்டான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேடு தான் கைஸ், இங்கே பாருங்கள். இது ரெண்டு தான் நல்ல வெளியே ஒயிட்டு, உள்ளே ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கொடுத்துருக்குறாங்க. வெல்க்ரோலாம் நல்லா இருக்குது, நல்லா ஹார்டாக இருக்குது பாருங்கள் கைஸ். நல்லா ஹார்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தாலே நல்ல சாஃப்ட் குஷனில் கொடுத்துருக்குறாங்க, ஹார்டு குஷனில். வெல்க்ரோலாம் நல்லா டைட்டாக இருக்குது கைஸ். வெல்க்ரோலாம் இழுக்கும் போது நல்லா டைட்டாக இருக்குது வெல்க்ரோலாம். பிளாக் கலர் வெல்க்ரோ கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்குது வெல்க்ரோ. ஸோ இந்த பேட்லேயும் எடுக்கிற பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குது. பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இது நான் காலில் போட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், கொஞ்சம் நாளாகவே நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்காது. ஸோ நம்ம சேனலில் கொஞ்சம் எடிட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் ஆயின்னு இருக்குது கைஸ். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பக்காவாக நம்ம சேனலில் வீடியோ வரும் இதுக்கப்புறத்துலேருந்து. ஸோ நல்லா காலில் போடும்போது கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக காலில் மாட்டிடலாம். பாருங்கள், ஈஸியாக காலில் மாட்டிடலாம். ப்ளஸ் பேட்டிங் போகும்போதெல்லாம் நம்ம டக்குன்னு எடுத்து இதை காலில் மாட்டிடலாம் கைஸ். அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நல்லா வெல்க்ரோலாம் அந்த டைட்டாக இருக்கிற ஃபீல் கொடுக்கல. இங்கே பாருங்கள். வாங்க இதையும் நம்ம காலில் போடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட்டு தொடர்ந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ புது வீடியோவோடு நாங்கள் வருவோம். இதுக்கப்புறம் நோ ஸ்டாப் கைஸ், வீடியோ கண்டினியூஸாக வரும். ஸோ இந்த பேடு பார்த்தீங்கன்னா ஏன் சைஸ் இல்லை, சின்னதாக வந்திருக்கு இந்த பேடு. ஸோ நான் உங்களுக்கு இது நான் அப்போ வாங்கினேன். இந்த பேடு சின்னதாக இருக்குது. இந்த பேடு ஏன் சைஸ் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். புது பேடு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ். கால் நல்லா மடிக்கி இது பண்ணும் போதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏதோ பெயின்னஸ் தெரியல. அந்த ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற ஃபீலிங் எல்லாம் தெரியல. ஒரு மாதிரி காலை இப்படி பிடிக்கிற மாதிரியான ஃபீலிங் எல்லாம் தெரியல. இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது. ஸோ நான் நடந்து காமிக்கிறேன். ஸோ கைஸ், நடக்கும் போதெல்லாம் எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை. பின்னாடி டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி குனிஞ்சு பார்க்கலாம். குனியும் போது எதனா இதாகுதான்னு சொல்லி. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. தட்டும் போது காலுக்கு இம்பேக்ட் ஆகல, குனியும் போது கூட எந்த ஒரு இம்பேக்டும் இல்லை. கம்ஃபர்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவோட பார்ட் 2ல் இந்த பேடை வச்சு நம்ம எப்படி இது பண்ணலான்ற வீடியோ வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கால்லாம் டிஸ்டர்ப் ஆகல. கால் ரெண்டும் நல்லா கம்ஃபர்ட்டாக மேலே தூக்க முடியுது. சொல்லப்போனால் இது இங்கே வந்திருக்கணும், என் டை கிட்ட. இது இங்கே இருக்குது. இது நல்லா கொஞ்சம் பெருசாக ஆகிருக்கணும். இது ஏன் சைஸ் இல்லை கைஸ். நான் உங்களுக்கு ரிவ்யூக்கோசரம் இதை வாங்கி போட்டேன். கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ரெண்டும்.
நல்லா தட்டும் போது இம்பேக்ட் தெரியல, காலில் அடி விழுற மாதிரி சைட்லலாம் கூட. இந்த வீடியோட பார்ட் 2ல் வந்து நம்மளோட பால் போட்டு காலில் இம்பேக்ட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் பேட்டிங் ஆடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குதான்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்ட் 2. ஸோ கைஸ் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது, காலை நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் எல்லாம் பண்ண முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஜாகிங் எல்லாம் பண்ண முடியுது. இதில் வார்ம் அப் எல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். இம்பேக்ட் அவ்வளோவா தெரியல தட்டி பார்க்கும்போது. இம்பேக்ட் கால் மேலே கால் போட முடியுதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, நல்லா கால் மேலெல்லாம் கால் போட்டு உட்கார முடியுது. சில பேட்லலாம் வந்து பின்னாடிக்கிற வெல்க்ரோ கல்டோ, இதில் அப்படி இல்லை, நல்லா பக்காவாக இருக்குது கைஸ், நல்லா பக்காவாக இருக்குது. இந்த வீடியோவோட ஒரு பார்ட் 2ல் நம்ம வந்து பேட்டிங் பாலோ பேட்டை வச்சு காலில் வந்து பால் ஃபோர்ஸாக விழுவும் போது ஏதாவது இம்பேக்ட் இருக்கான்றதை இந்த வீடியோட பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இது நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா நான் ஷேக் பண்ணுவேன். நான் ஏன் இவ்வளோ உங்களுக்கு காமிக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருது வீடியோ, சீக்கிரமாக இது பண்ணுறதுனால காமிக்கிறீங்க. அதனால நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். நல்லா நான் பெண்டெல்லாம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், காலெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ கைஸ் நான் உங்களுக்கு இப்போ கிட்டது காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள், கிட்டது பார்க்கும்போது பேடு வந்து நல்லா உங்களுக்கு மோட்டாவாக இருக்கிற அந்த ஷேப்ஸ் உங்களுக்கு தெரியும், நல்லா திக்னஸ்ஸு. இந்த வீடியோவோட பார்ட் 2ல் நான் வந்து இந்த இந்த பேடை வச்சு பால் வந்து நம்ம லெக்கில் படும் போது ஏதாவது இம்பேக்ட் ஆகுதா, இல்லை அடி உழுதா, பால் பவுன்ஸ் ஆகுதான்றதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது மைக்கை வந்து பார்த்திங்கன்னா எரர் மூலியமாக, சார்ஜிங் மூலியமாக ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த பேடு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.